சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் இறுதிக்கட்ட இதய செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட 31 வயது புதுச்சேரி இளைஞருக்கு வெற்றிகரமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. பரம்பரையாக ஏற்பட்ட டைலேட்டட் கார்டியோமயோபேதி டிசிஎம் காரணமாக இதயத்தின் செயல்பாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது அவருக்கு இதயத் துடிப்பு நின்ற சம்பவமும் ஏற்பட்டது. பின்னர் அவர் மீட்கப்பட்டார். இதய மாற்று சிகிச்சைக்காக மாநில உறுப்பு பகிர்வு வலையமைப்பு மூலம் 23 வயது மூளைச்சாவு அடைந்த நபரின் இதயம் கிடைத்தது. வெறும் 20 நிமிடங்களில் டோனர் ஹார்ட் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு சுமார் 4 மணி நேரத்தில் அறுவை சிகிச்சை நிறைவு செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் 7 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்பட்ட நோயாளி தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார். அடுத்த 6 மாதங்களில் உறுப்பு நிராகரிப்பு அபாயம் அதிகமாக இருப்பதால் சிறப்பு கண்காணிப்பு அவசியம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சிகிச்சையை டாக்டர் பாஷி தலைமையிலான இதய மாற்று மருத்துவக் குழுவினர் மேற்கொண்டனர். Our Dr. Bashi and team, they are well known for their services, concern towards the patient, the quality of surgery is worldwide known. The entire team, which is trained by Dr. Bashi. Not only that, I personally feel during the organ donation we have to develop the character, the attitude in our mind. Because when a person is dying or some RTs are happening, just we are burying the body. As you said, the example of a millionaire about the story. So we should change it. We should start like organ already we have organ bank. So we should try to donate our bodies or the organs to who are all needy. The donation means not only giving money. The organ donation is also one way because otherwise it's going to be either buried or fired. So my personal view, we should all have the mindset to donate our bodies to the who are all needed. I don't want to take much of your time because the patient is waiting. I congratulate the entire team of the hospital who has taken part with social responsibility and delivered successfully. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜீவ் திலக். நான் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். நான் வந்து டொரண்டோ ஹாஸ்பிட்டலில் ஃபெலோஷிப் பண்ணிட்டு இப்போதான் ஜாயின் பண்ணேன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில். ஸோ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி இந்த கேஸில் என்னன்னா, இது ஒரு 31 வயதான மூச்சோட நோட்டீஸ் பண்ணாரு. நார்மலாக செய்கிற ஆக்டிவிட்டிஸ், தினசரி செய்கிற வேலைகள் அவரால் பண்ண முடியும். ஸோ அப்போதான் அவர் யோசிச்சாரு ஏதாச்சும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டு எங்க கிட்ட வந்தாங்க. அப்போ டாக்டர் ஷில்பா அவங்க தான் எங்களோட ஹார்ட் ஃபெயிலியர் கார்டியாலஜிஸ்ட். அவங்க பார்த்துட்டு எக்கோலாம் பண்ணிட்டு அப்போதான் தெரிய வந்தது அவருக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குன்னு. ஸோ இம்மிடியட்டா நாங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா மெடிசின்ஸ் மாத்திரை மட்டும் கொடுத்து செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம்னு முதல்ல யோசிச்சோம். பட் அவரோட 3 மாசம் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியல. 3 மாசத்துக்கு பிறகு திரும்பியும் அதே சிம்டம்ஸ், இன்ஃபேக்ட் அதோட மோசமா அவரோட சிம்டம்ஸ் போயிட்டு இருந்தது. 3 மாசம் கழிச்சு அவருக்கு ஃபாலோ கால் தான் பண்ணோம். ஒரு கால் பண்ணிட்டு கேட்கும் போது தான் தெரிஞ்சது அவர் வந்து பாண்டிச்சேரியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாரு. அட்மிஷன் மட்டும் இல்ல, அவருக்கு வந்து இன்டுபேஷன், வாயில டியூப் போட்டு மெஷின் சப்போர்ட்ல லங்கும் ஹார்ட்டும் சப்போர்ட் பண்ற மெஷின்ல இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க என்ன பேசணும்னா, அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட பேசிட்டு ஓரளவுக்கு சரியானதுக்கு அப்புறம் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்தாரு. சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமே திரும்பி அந்த சப்போர்ட் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் தேவைப்பட சப்போர்ட் இருந்தது. ஒரு 1 or 2 days அதுக்கப்புறம் கொஞ்சமா அந்த சப்போர்ட் கம்மி பண்ணிட்டு அதை எடுத்தாச்சு. தென் நாங்க டீமா டிஸ்கஸ் பண்ணிட்டு
தென் வி டிசைடட், அப்புறம் யோசிச்சோம், சரி ஓகே ஃபைன், நம்ம வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. தென் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா வார்டில் இருக்கும்போது அவருக்கு வந்து ஹார்ட் ரிதம் அப்நார்மாலிட்டிஸ் வந்தது. ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் வேகமா ஹார்ட் வந்து ரொம்ப வேகமா துடிச்சு பிளட் ப்ரெஷர் எல்லாம் கம்மியாகி அவர் வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஆச்சு நைட்ல. இன்னைக்கும் அவரோட பர்த்டே நைட் அன்னைக்கு ஆச்சு. அப்போ சிம்ஸ் மருத்துவமனையில இருந்த டாக்டர்ஸ், எமர்ஜென்சி டாக்டர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா அவரை வந்து ட்ரீட் பண்ணிட்டு திரும்பியும் ஐசியூல வந்து அட்மிட் பண்ணோம். அப்போ அங்க வந்து கொஞ்ச நாள் ஒரு 3 நாள் இருந்தாரு, ஸ்டெபிலைஸ் பண்ணோம். ஸ்டெபிலைஸ் பண்ண உடனே நாங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எவாலுவேஷன் முடிச்சுட்டு இவர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எலிஜிபிள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து லிஸ்ட் பண்ணோம், டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட் பண்ணோம். அண்ட் ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்தோம், அவர் நல்லா ஸ்டேபிளா இருந்தாரு, வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. சரி டிஸ்சார்ஜ் பண்ணலாம், லிஸ்ட் பண்ணியாச்சு, டோனர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு நாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இது ஒரு பார்டர் லைன், ரொம்ப டிஸ்சார்ஜ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு முந்தின நாள் அவருக்கு வந்து 3 டோனர்ஸ் வந்தாங்க. ஸோ முதல் 2 கொஞ்சம் எங்களுக்கு அவருக்கு ஏத்தாப்புல ஹார்ட் கிடையாது. ஸோ அது முதல் 2 நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு கலந்து முடிவு பண்ணிட்டு சரி வேணாம் அப்படின்ட்டு சரி டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு தான் முடிவு பண்ணிட்டு இருந்தோம். பட் கடைசியா வந்து ஆல்மோஸ்ட் லைக் 11 o'clock கிட்ட தான் ஆஃபர் எங்களுக்கு வந்துட்டு நீங்க இமீடியட்டா வந்து பார்க்கணும் டோனர் அப்படின்னு. ஸோ லைக் எமர்ஜென்சியா நாங்கள் ஓகே பண்ணிட்டு டோனர் சைட் போனோம், ஹார்ட்டை பார்த்தோம், நல்லா இருந்தது. ஸோ தென் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா சரி ஓகே வில் கோ ஹெட் வித் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா டீமுமே அலர்ட் பண்ணோம். லைக் ஐசியூ டீம், அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் நர்சஸ், டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அனஸ்தீஷியா டீம், அதுக்கப்புறம் பர்ஃபியூஷனிஸ்ட், அவங்க தான் வந்து இந்த ஹார்ட் லங் மிஷின்ல அந்த பேஷண்ட்டை சப்போர்ட் பண்றவங்க. ஸோ அவங்களும் தே பிளே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலும் அவங்களுக்கு ப்ளே பண்றாங்க. ஸோ எல்லாருமே அலர்ட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து நைட்டோட நைட் எல்லாருமே கூப்பிட்டு ஸோ இந்த மாதிரி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு, எவ்ரிஒன் ஹேஸ், இது எல்லாருமே அவைலபிளா இருக்கணும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இமீடியட்டா வந்தாங்க. நாங்க டோனர் சைட் போனோம், அசஸ் பண்ணோம், ஹார்ட் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ப்ரொசீஜர். ஹார்ட் எடுத்துட்டு ஒரு 1/2 hour இங்க வந்தாச்சு. வந்தபோது இங்க ரெசிபியன் ரெடியா இருந்தது. we were able to சீக்கிரமாவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் இல்லை, ஐ மீன் லைக் ஃபர்ஸ்ட் 2 days கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்தது. பட் ரெஸ்ட் ஆஃப் த கோர்ஸ் வாஸ் கொஞ்சம் ஸ்மூத்தா தான், நல்லா ஸ்மூத்தா இருந்தது. அந்த 15வது நாள் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பயோப்சி எடுத்தோம், ரிஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அந்த ரிஜெக்ஷன் எதுவுமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ 1 மாசம் ஆச்சு, நல்லா இருக்காரு.